ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜியோடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆம்னி எஸ்டினா என்னென்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஜியோ ஃபோன் யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு ஆம்னி எஸ்டினா என்னென்னே தெரியலை. அதான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட மொத்த டீட்டெயிலில் நான் இந்த வீடியோ சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஆம்னி எஸ்டினா என்னன்னு சொல்கிறேன். ஆம்னி எஸ்டி வந்து ஒரு ஃபைல் மாதிரி. அதை நீங்கள் ஜியோ ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணலாம். அது உங்களுக்கு ஒரு ஆப் மாதிரி ஜியோ ஃபோனில் வந்துடும். ஆனால் அது இன்ஸ்டால் பண்ணுறதுல தான் இருக்குது கஷ்டம். இப்போ உங்களுக்கு ஜியோ ஃபோனில் ஜியோ ஸ்டோர்லேருந்து எல்லா ஆப்ஸும் இன்ஸ்டால் பண்ணலாம். அது மாதிரி ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஏன்னா அது வேறு சாஃப்ட்வேர், இது வேறு சாஃப்ட்வேர். நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம், ஏன்னா அது ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர். நமக்கு இந்த ஜியோ ஃபோனில் இருக்கிறது வந்து கைஓஎஸ் சாஃப்ட்வேர். இந்த ரெண்டுக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால தான் நம்மளால் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியாதது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜியோ ஃபோனில் ஏன் இந்த ஃபெசிலிட்டியை கொடுக்கலன்னா, அவங்களால இந்த ஒவ்வொரு இப்போ நமக்கு யூடியூப் இருக்குது. இப்போ அவங்க ஜியோ ஃபோனில் இந்த யூடியூப் வச்சுருக்கனால யூடியூப் கம்பெனிக்கு அவங்க கொஞ்சம் காசு கொடுக்கணும். அந்த அதுக்கு காசு கொடுக்கணும். அது மாதிரி வாட்ஸ்அப் இருக்குது, அதுக்கு வாட்ஸ்அப் கொடுக்கணும். ஃபேஸ்புக் இருக்குது, ஃபேஸ்புக் கம்பெனி கொடுக்கணும். இப்படிப்பட்ட சில ஆப்ஸுக்கு தான் இவங்களால் கொடுக்க முடியும். ஆனால் இது இப்போ நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கிறதுனால நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதனால் அவங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேருந்தே எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம முகேஷ் அம்பானி அவங்களால இதை ஒவ்வொரு இதுக்கும் கொடுக்கறனால நிறைய இவங்களுக்கு செலவாகும். அதான் அவங்க இதை அப்படி எல்லா ஆப்ஸும் இன்ஸ்டால் பண்ண முடியாத மாதிரி வைக்கலை. அவங்களால குறிப்பிட்ட ஆப்ஸ் மட்டும் தான் தந்திருக்காங்க. அதை மட்டும் நம்மளால் ஆம்னி எஸ்டி இல்லாமல் இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ ஆம்னி எஸ்டி நம்ம எதுக்கு வச்சுருக்கோம்னா, ஆண்ட்ராய்டு ஃபோனில் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஸையும் இந்த ஜியோ ஃபோனில் யூஸ் பண்ண முடியாததுக்காக தான் நம்ம ஆம்னி எஸ்டி வச்சுருக்கோம். இப்போ இந்த ஆம்னி எஸ்டியை நம்மளால் இன்ஸ்டால் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இது நம்மளால் ஜியோ ஃபோன் மட்டும் வச்சு பண்ண முடியாது. அதுக்கு நம்ம பிசி வேணும். பிசி இருந்தால் தான் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆம்னி எஸ்டி வந்து ஒரு ஃபைல். இந்த ஃபைலில் நமக்கு எல்லா ஆண்ட்ராய்டு ஆப்ஸும் இருக்கும். நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கணும். இதை ஒரு ஜியோ ஃபோனில் இருக்க ப்ளே ஸ்டோர்னு சொல்லலாம். இதை வந்து எந்த மாதிரி ஃபோனில் யூஸ் பண்ணலாம்னா, ஜாவா, சோனி எரிக்சன் பழைய மாடல் மொபைல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து அதற்காக தயாரிச்சிருக்காங்க. ஆனால் இதை இப்போ நம்ம இப்படி யூஸ் பண்ணதுனால முகேஷ் அம்பானி இந்த ஜியோ ஃபோன் வச்சுருக்க கம்பெனி அவங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம் வரும். அதனால தான் நமக்கு இந்த ஆம்னி எஸ்டி ஆப்பை நம்மளால் ஜியோ ஃபோனில் தராமல் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு இந்த நஷ்டம் இல்லைன்னா அவங்க முதலே தந்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா நம்மளால் எல்லா ஆப்ஸையும் ஆண்ட்ராய்டு ஆப்ஸையும் யூஸ் பண்ணிக்க முடியும். அது மாதிரி தான் இந்த கேம்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அவங்க தார கேம்ஸை மட்டும்தான் ஆன்லைன்லேயே விளையாட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் இந்த இதில் உள்ள மேட்டர் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி இந்த ஹாட்ஸ்பாட் வந்து நம்மளால் ஜியோ ஃபோனில் யூஸ் பண்ண முடியாது. அவங்க அந்த ஃபெசிலிட்டி கொடுக்கல. அவங்க ஏன் கொடுக்கலன்னா, நம்ம ஜியோ ஃபோனில் போடுற சிம் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு சிம் மாதிரிப்பட்ட சிம் தான். ஆனால் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனில் ப்ரைம் போட்டு ரீசார்ஜ் பண்ணுவோம். ஆனால் நம்ம ஜியோ ஃபோனில் அந்த ப்ரைம் போட மாட்டோம். அது ப்ரைம் போடாததான் நம்ம பிரச்சனை. ப்ரைம் போட்டிருந்தோன்னா நம்மளால் இந்த ஜியோ ஃபோனுக்குள்ளே ரீசார்ஜ் பண்ணாமல் ப்ரைம் போட்டு நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனுக்குள்ளே ரீசார்ஜ் பண்ணிட்டோம்னா நம்ம ரெண்டில் யூஸ் பண்ணலாம். இந்த ஜியோ ஃபோனில் யூஸ் பண்ணலாம், ஆண்ட்ராய்டு ஃபோனில் யூஸ் பண்ணலாம். ஆனால் ரெண்டுக்கும் காசு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜியோ ஃபோனுக்கு காசு கம்மியாக இருக்கும், அதே இது ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு காசு அதிகமாக இருக்கும். இப்போ இந்த முகேஷ் அம்பானி இந்த திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா, நம்ம இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் உள்ள காசு வந்து கொஞ்சம் இது காசு நிறைய இருக்கிறதுனால நம்ம ஜியோ ஃபோன் யூஸர்ஸ் வந்து அதை போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் ஜியோ ஃபோனுக்கு தனியாக ஒரு பிளான் கொண்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்மளால் ஹாட்ஸ்பாட் அவங்க கொடுக்கல. ஏன்னா நம்ம ஜியோ ஃபோனுக்குள்ளே நெட்டை போட்டு நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனில் யூஸ் பண்ணிடுவோன்னு அந்த ஒரு இதனால தான் அவங்க ஹாட்ஸ்பாட் தரல. ஆனால் இந்த ஜியோ ஃபோனில் போட சிம்மை எடுத்து நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் போட்டு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஜியோ ஃபோனில் போட சிம்மை எடுத்து தனியாக நீங்கள் ப்ரைம் பேக் போடணும். ப்ரைம் பேக் போட்டு அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணி ஆண்ட்ராய்டு ஃபோனில் போட்டு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆம்னி எஸ்டி பற்றி பார்ப்போம். ஆம்னி எஸ்டி வந்து நம்ம இந்த பனானா ஹேக்கர்ஸ் அவங்க தான் க்ரியேட் பண்ணாங்க. அவங்க அதை நம்மளாலும் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் சொல்கிறாங்க, அவங்களாவே அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி க்ரியேட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த ஆம்னி எஸ்டியை நம்மளால் சும்மா எல்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு ஃபைல். அதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை அப்புறம் செட்டப் பண்ணி தான் நம்மளால் ஜியோ ஃபோனில் அதை இன்ஸ்டால் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அது நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. நம்ம சேனலோட வீடியோஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை மாதிரி உங்களோட ஜியோ ஃபோன் வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண அப்போ நம்ம சேனல் இன்னும் வளரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய ஜியோ ஃபோன் பற்றி வீடியோஸை நம்ம சேனலில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.